எங்கள் வீட்டு ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கத்திரிக்காவை இந்த மாதிரி பஞ்ச் பஞ்சாக கட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நான் காம்போடு போடுவேன். இது செடியிலேருந்து பறிச்சதுனால இந்த காம்பு பகுதியில் மட்டும் ஏதோ பூச்சி வந்த மாதிரி இருந்தது, அதனால் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பூண்டு இடிச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம இடித்து வச்ச பூண்டு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கி வரணும். நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க ஒரு வெங்காயம், நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு தக்காளியை நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணி இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் ஆட் பண்ணிக்க போகிறோம். உப்பு போட்டால் தக்காளி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ நான் வந்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சு தக்காளி வந்து குக் பண்ண போகிறேன். சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து எடுத்தால் நல்லா குக் ஆகி வந்திருக்கும். இப்போ நல்லா அந்த கரண்டி வச்சு மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தொக்கு பதத்துக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க கத்திரிக்காவை போட்டு லைட்டாக வதக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கத்திரிக்காய் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். ஒரு 4 to 5 மினிட்ஸில் கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். அவ்வளோதான், எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. இது ரசத்துக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷனு. கடைசியாக அந்த கடாயில் கொஞ்சம் சாதத்தை போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அப்படி இருக்கும்.